ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே கிறிஸ்பியான பொரிச்ச பரோட்டா எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப் மைதா மாவு சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப டைட்டாக பிசையணும்னு இல்லைங்க, கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம தரையில் வச்சு நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி திண்டில் வச்சு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இப்படி செய்கிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால மாவு காயாமல் இருக்கும், அதனால தான் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 1 hour இது அப்படியே இருக்கட்டும். 1 hour ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பாலாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை விரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு இப்போ விரித்து விடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு விரித்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விரித்து எடுத்தாச்சு. இப்போ இதை மடித்து விடலாம். இதை மடித்து விடறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய போகிறோம். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நம்ம மடித்து விட்டாலே போதும். இப்போ கையில் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கையை வச்சு விரித்து எடுத்துக்கலாம். கட்டையை வச்சு விரித்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கையை வச்சு இந்த மாதிரி விரித்து எடுத்தாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பெருசாக விரித்து எடுத்தாச்சு. ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்க போகிறோம். நம்ம நார்மலாக புரோட்டா போடுற மாதிரி தான் இதை போட்டு எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். புரோட்டாவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புரோட்டா உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரட்டும். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி அந்த சைடும் வெந்து வரட்டும். இப்போ இதை திருப்பி போடலாம். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இதே மாதிரி எல்லா புரோட்டாவுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். புரோட்டா வந்து லைட் சூடு இருக்கும்போது இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்படி செய்கிறதுனால நமக்கு நல்ல லேயராக கிடைக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரிச்ச புரோட்டா எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்படி கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.